மிளகாய் மிளகாய் போடுறீங்க கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ 50 கிலோ மிளகாய் வந்து அக்னியில கொட்டுறீங்க. அது கொட்டுறதுக்கான காரணம் என்ன? ஐயா, பத்ரகாளி கோயில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிலாகம்பா யாகம் சொல்லுவோம். பிரித்திங்காக்கு நிலாகம்பா யாகம் சொல்லுவோம். ஒரு செய்வன கட்டு இருக்கு, ஒரு எந்த பக்கம் முடியல வைக்கல, ஒரு எதிரினால தொல்லை இருக்கு, நம்ம எப்ப பார்த்தாலும் கீழே வம்சத்துல இறங்கி வந்துகிட்டே இருக்கோம், ஒரு பெரிய தடங்களாவே இருக்கு, ஒரு வம்ச விருத்தியே கிடைக்கல, நம்ம எல்லா கோயிலும் போய் பரிகாரம் பண்ணிட்டோம், வெறும் தடங்களாவே இருக்கு, ஒரு சேவனையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கட்டா கட்டிக்கிட்டு இருக்காங்க, யாவலை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, தொழிலெல்லாம் முடிஞ்சு போட்டவங்கள்ட்ட நிலகம்பா யாகம் சொல்லிடும். அந்த மிளகாபத்துல கொண்டு வீட்டுல இருந்து மிளகாபத்தை கொண்டு வாங்க, அம்பாளுக்கு பிரித்திகா தேவி யாகம் பண்றோம், அந்த யாக வேலையில கலந்துட்டு போங்க, கலந்துட்டு போயிட்டு வந்து அம்பாளுக்கு தேவை செய்யுங்கன்னு சொல்றோம். அந்த மாதிரி தொடக்கமா தானே பண்றோம். நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு 30-40 கிலோ பண்ணோம், இன்னைக்கு அந்த 70-80 கிலோ பண்ண வந்துட்டோம். ஒரு காரல் வலையில அவ்வளவு பேரும் கலந்துக்கிறாங்க, அவங்க கையால தானே பண்றோம். அந்த பிரித்திகா தேவிக்கு எவ்வளவு மக்கள் பாத்தீங்களா? இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா மக்கள் வந்திருக்கிறாங்க.